வாழ்க்கையில் மிக உயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரம். இதுநாள் வரைக்கும் கல்யாண தடை இருந்த உங்களுக்கு உங்களுடைய கடத்தர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல முறையில கல்யாணம் கூடி வருங்க. குரு பலம் கூடி வருதுங்க. கல்யாண வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிருச்சு சார். என்னுடைய முதல் கல்யாணத்துல பிரச்சனையா போயிருச்சு சார். 2வது கல்யாணத்தை எதிர்பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு தோல்வி, அவமானம், ஏன்டா கல்யாணம் பண்ணினோம்னு கவலைப்படுறேன். கல்யாணத்துக்கு பிறகு நான் இருந்த நிம்மதியெல்லாம் இழந்து தவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி 2வது கல்யாணம் கூடி வருங்க. அப்படிப்பட்ட யோகம் வருதுங்க. சார் கல்யாணம் நடந்து சில வருஷங்களாகவே புத்திர பாக்கியத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பாக்கியம் இல்லை சார். ஒரு கல்யாண காட்சி விருந்து விசேஷம் போனா யாரும் கேட்டுருவாங்களோங்கிற பயத்துல விருந்து விசேஷங்களுக்கு போறது இல்லை சார். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படா குழந்தை பாக்கியம், எப்போ குழந்தை பெற்றுக்கிட போறேன் அப்படிங்கிற கேட்கறாங்க. வெளி உலகத்துல நாங்க இல்லை, நாங்களா தள்ளி போட்டிருக்கோம்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்க. உண்மையாகவே குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு பல இளைஞர்கள் வந்து கவலைப்பட்டு சொல்றீங்க.